நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் Airdopes 141 Pro அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் தான். இந்த மாடலை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1498 அமேசானில் போட்டிருக்காங்க. அப்படி இந்த ப்ரைஸுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். போட் இது வரைக்கும் போட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதே வகையில் தான் இதுவும் 1400 நல்ல ஒரு தரமான பிளாஸ்டிக்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைனை பார்த்திங்கன்னா நல்லா கூழாங்கல் சைஸில் நல்ல சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க கைக்குள்ளே வச்சு ஈஸியாக கவர் பண்ணி மூடிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக நல்லா குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு சொல்லி சிம்பிளோட நடுவில் ஒரே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அது ரெட் அண்ட் ப்ளூ மாற்றி லைட் எரிஞ்சுக்கிடும். நீங்கள் சார்ஜிங் இண்டிகேஷனாக அதிலே காமிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஆப்பிள் ஏர்பாட் மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப்லாம் கிடையாது. இது ஆப்பிள் ஏர்பாட் மாதிரி நல்ல முழுக்கட்டின்னு தான் இருக்குது. நல்லா பார்க்க நல்ல லுக்காக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க. இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா குவாட் மைக் செட்டிங் தான் இது பேரே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட சார்ஜிங் பற்றி பார்ப்போம். சார்ஜிங் போர்ட்டு வந்து டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல போர்ட்டு தான். மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கொடுத்தனால நீங்கள் கண்ணை முன்னிட்டு கூட சார்ஜ் எடுத்து வரலாம். எப்படி சொன்னாலும் கரெக்டாக நீங்கள் மாட்டிடலாம். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வகையில் டைப் சி கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 45 மணி நேரம், அதாவது 45 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக சார்ஜ் நிற்கும். பாட்டு கட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏர்பட்டை மட்டும் தனியாக எடுத்து காலையில் வச்சு பாட்டு கட்டிங்கன்னா 9 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல அப்ளிகேஷனாக தான் இருக்குது. ஏன்னா இது ஓரளவு நீங்கள் 10,000 8,000 அந்த ரேஞ்சுக்கு போனால் மட்டும் தான் எவ்வளோ நேரம் சார்ஜிங் பட்ஸில் கொடுப்பாங்க, சார்ஜிங் 9 ஹவர்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 1400 9 மணி நேரம் ஏர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் குவாட் மைக் கொடுத்துருக்கனால ஒரு மைக் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது உங்கள் காலை வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி யூசேஜாக கொடுக்குற மாதிரி ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மைக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது ஏதாவது அன்வான்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது மைக் வந்து சென்ஸ் பண்ணி அப்படியே அந்த சவுண்டை ஃபுல்லாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி ரொம்பவே நல்ல அட்வான்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் போய்ட்ருக்கீங்க, இல்லைனா க்ரௌடான ஏரியாவில் நிற்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ சத்தமான ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாய்ஸ் பேசும்போது உங்கள் ஸ்கல்லில் உள்ள வைப்ரேஷன், உங்கள் வாய்ஸோட வைப்ரேஷன் இந்த மைக்கு சென்ஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி நல்ல அட்வான்ஸாக ஆடியோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஆடியோ குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 12mm டிரைவர், நல்ல பெரிய டிரைவர் கொடுத்துருக்கறதுனால ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு மாறாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா அப்புறம் பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிளாக இருக்கட்டும், நல்ல கிறிஸ்பியாக எல்லாமே பேலன்ஸு நல்லா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் காதில் மாட்டி எவ்வளோ நேரம் பாட்டு கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு காது வலியோ இல்லைனா அச்சலாத்தியாக இருக்கும்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு உண்டு. லோ லேட்டன்சி மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் கேம் விளாண்டுருக்கீங்க, இல்லைனா ஹை குவாலிட்டியான படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சில ஏர்பட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கன் ஷூட் பண்ணாங்கன்னா 2 செகண்ட் கழிச்சு உங்கள் காதுக்கே சவுண்ட் வரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது லோ லேட்டன்சி மோடு இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, நீங்கள் அங்கே ஒரு ஷூட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படி பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். நீங்கள் லைவாக ஷூட் பண்ண மாதிரி சவுண்டு கரெக்டாக சிங்க் ஆகும். இந்த விஷயத்தில் இது ரொம்பவே அட்வான்ஸ் நல்ல ஒரு டெக்னாலஜியாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பீஸ்ட் மோடும் ஒரு சில ஆப்ஷன் வர கொடுத்துருக்காங்க. பீஸ்ட் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடை ஆன் பண்ணிங்கன்னா போதும் நல்ல கிறிஸ்டல் கிளியராக நல்ல குவாலிட்டியான சவுண்டு உங்களுக்கு ஆகும். நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது பீஸ்ட் மோடை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நல்ல சவுண்ட்லாம் சும்மா தெறிக்க விடுது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டா கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை இந்த ஏர்பட்ஸை ப்ளூடூத் மொபைலோட இல்லை கேஜெட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் கனெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு தடவை உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடி லைட்டாக ஓப்பன் பண்ணாலே போதும், கண்ணிமிக்க நேரத்தில் உங்கள் கேஜெட்டோட கனெக்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ளூடூத் எடுத்து கனெக்ட் பண்ணணும் தேவையே இல்லை. இந்த இன்ஸ்டா கனெக்ட் ஆப்ஷனை வந்து ஒரு சில ஏர்பட்ஸில் தான் இப்போ நல்லா ஹை ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள ஏர்பட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் போட்டில் இப்போ கொடுத்துட்டு வந்து ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியாக நல்ல சீப்பாக எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் வெர்ஷன் இது. அது கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரை கொடுத்துருக்காங்க. 5.3 இருக்கிறதுனால எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. சைடில் யார் கிராஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு பாட்டு கேட்டாலும் சரி, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் சவுண்டு.
அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ரன்னிங் போய்ட்ருக்கீங்க, ஜாகிங் போய்ட்ருக்கீங்க, அவுட்டோரில் போய்ட்ருக்கீங்க அப்படின்னா சடனாக மழை வரும், இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு வேர்க்கும், அந்த மாதிரி வாட்டர் பட்டுச்சுன்னா அவ்வளோ செய்து ஏர்பட்ஸ் ஒன்றாகாது. நீங்கள் தொடச்சி போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் தண்ணி ரொம்ப கட்டிக்கிற இடத்துல கை தவறி கீழே போட்டால் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட வெயிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் 45 கிராம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட் தான். இது ஒன்றும் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. நீங்கள் சார்ஜிங் கேஸை கையில் பிடிச்சிங்கன்னா நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏர்பட்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் காதில் ஏர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஏர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது உள்ள பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்-C கேபிள், சார்ஜிங் கேஸ் இருக்கும், ஏர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இருக்கும். இதுதான் நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ள பாக்ஸில் இருக்கும். ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறு ஏதாவது கேஜெட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஓகே நண்பா, பாய்.